ஹாய் வணக்கம். இந்த வீடியோல நாம பைத்தான் நம்பைல ஒரு அரேய இன்னொரு அரேக்கு எப்படி காப்பி பண்றது அப்படிங்கிற ஸ்கீம்ஸ பார்க்க போறோம். மொத்தம் 3 ஸ்கீம்ஸ் ஒரு அரே இன்னொரு அரேக்கு காப்பி பண்றதுக்காக நம்பைல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பாத்தீங்கன்னா யூசிங் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர். அதாவது ஈக்குவல் டு ஈக்குவல்ஸ் டு சிம்பிள் அல்லது ஈக்குவல்ஸ் டு ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு அரே இன்னொரு அரேக்கு காப்பி பண்ணலாம். இரண்டாவது வியூ அப்படிங்கிற ஒரு பில்ட் இன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு அரே இன்னொரு அரேக்கு காப்பி பண்ணலாம். இல்லனா மூணாவது ஆப்ஷன் காப்பி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இன்னொரு அரேக்கு காப்பி பண்ணலாம். இப்போ இந்த மூணு ஸ்கீம்ஸை நம்ம தனித்தனியா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கீம் யூசிங் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர். ஸோ அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறது ஈக்குவல்ஸ் டு ஆப்பரேட்டர். அதனுடைய சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு, அதாவது அந்த ஈக்குவல் சிம்பிளுடைய லெஃப்ட் சைடில் உங்களுடைய புது அரேனுடைய நேமும், ஈக்குவல் சிம்பிளுடைய ரைட் சைடில் உங்களுடைய ஓல்டு அரே ஏற்கனவே கிரியேட் ஆகிருக்கிற அரேனுடைய நேமும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஓல்டு அரேயில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே அப்படியே நியூ அரேக்கு காப்பி ஆகும். பட் இன்டீரியர் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம நினைக்கிற மாதிரி ஒரு புது அரே காப்பி வந்து மெமரியில கிரியேட் ஆகாது. அதுக்கு பதிலா ஏற்கனவே கிரியேட் ஆயிருக்கிற அந்த காப்பிக்கு ஒரு புது ரெஃபரன்ஸ் மட்டும் கிரியேட் ஆகும். அப்போ ஓல்டு அரேனுடைய அந்த நேமும் இப்போ கிரியேட் ஆகிற அரேனுடைய நேமும் ரெண்டுமே ஒரே அரே ஆப்ஜெக்ட்டை பாயிண்ட் பண்ற ரெண்டு ரெஃபரன்சஸா இருக்கும். ஸோ நீங்க ஒரு அரேல பண்ணக்கூடிய அந்த சேஞ்ச் இன்னொரு அரேல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது ஒரே காப்பி தான் இருக்கும். அந்த ஒரு காப்பில தான் நீங்க எந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணாலும் அந்த ஒரு காப்பி தான் மாடிஃபை ஆகும். ஸோ இதுதான் வந்து அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இப்போ ஒரு சின்ன சாம்பிள் பார்க்கலாம். இங்க numpy யூஸ் பண்ணணும் அப்படின்னா numpy பேக்கேஜ் நீங்க உங்களுடைய ப்ரோக்ராம்ல இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் numpy as ஒரு அலைஸ் நேம். ஸோ எம்பி அப்படின்னு ஒரு அலைஸ் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ np அப்படிங்கிற அந்த நம்பையுடைய அலைஸ் நேம் யூஸ் பண்ணி அரே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணலாம். இந்த அரே ஃபங்க்ஷன் நீங்க கொடுக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் என்க்ளோஸ்ட் வித் ஸ்கொயர் பிராக்கெட். ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி கொடுக்கறது தான் நம்ம லிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த அரே ஃபங்க்ஷன் ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள என்ன பண்ணும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை வேல்யூஸை வச்சு ஒரு அரே கிரியேட் பண்ணிடும். இப்போ பாருங்க, ஒரு 5 எலிமெண்ட் அரே நாம கிரியேட் பண்ண போறோம். சோ லிஸ்ட்க்குள்ள 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த அரே ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 5 எலிமெண்ட்ஸை வச்சு ஒரு அரே கிரியேட் பண்ணிட்டு ஒரு ரெஃபரன்ஸை ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரெஃபரன்ஸை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டெம்பரரி ஒரு நேம், ஒரு அரே நேம்ல நான் என்ன பண்றேன் அதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதாவது வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அரே அண்டர்ஸ்கோர் 1 அப்படிங்கிறது இப்போ கிரியேட் ஆயிருக்க அரேனுடைய ரெஃபரன்ஸ். அதாவது அந்த மெமரியில எந்த மெமரி லொகேஷன்ல அந்த அரே ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த மெமரி லொகேஷனுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. பைத்தானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மெமரியில ஸ்டோர் ஆகிற எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஐடி இருக்கு. ஸோ ஐடி அப்படிங்கிறது ஒரு நியூமெரிக்கல் ஐடென்டிஃபையர். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நியூமெரிக்கல் ஐடென்டிஃபையர் இருக்கு. ஸோ நியூமெரிக்கல் ஐடென்டிஃபையர்ங்கிறது அந்த மெமரியில கிரியேட் ஆகிருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நாம கொடுக்குற ஒரு நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கிரியேட் ஆகிருக்கிற ஐடி, நம்முடைய அரே ஆப்ஜெக்ட்டுக்கு கிரியேட் ஆகிருக்கக்கூடிய ஐடியை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐடி அப்படிங்கிற ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஐடி ஆஃப் அரே அண்டர்ஸ்கோர் 1. இப்போ இந்த அரே அண்டர்ஸ்கோர் 1 அப்படிங்கிற அந்த புதுசா கிரியேட் ஆகிருக்கிற அந்த அரேனுடைய ஐடியை நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஒரு முறை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க, இதுதான் வந்து புதுசா கிரியேட் ஆகக்கூடிய அரேனுடைய ஐடி. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்போல்லாம் ஒரு புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மெமரியில ஸ்டோர் ஆகுதோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆயிருக்கும். இப்போ நாம வந்து காப்பி பண்ணலாம். ஸோ காப்பி பண்ற சின்டெக்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். நியூ அரே இஸ் ஈக்குவல் டு ஓல்ட் அரே. ஸோ இதுதான் வந்து சின்டெக்ஸ். ஸோ நியூ அரே நேம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா அரே அண்டர்ஸ்கோர் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அரே அண்டர்ஸ்கோர் 2 அப்படிங்கிறது புது அரேனுடைய நேம் ஈக்குவல் டு ஓல்ட் அரேனுடைய நேம் வந்து அரே அண்டர்ஸ்கோர் 1. ஸோ அரே அண்டர்ஸ்கோர் 1ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எடுத்து அரே அண்டர்ஸ்கோர் 2க்கு காப்பி பண்ணியாச்சு. இப்போ காப்பி பண்ணதுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுசா ஒரு செட் ஆஃப் மெமரி லொகேஷன்ஸ் வந்து அரே 2க்கு கிரியேட் ஆகாது அல்லது அலோகேட் ஆகாது. இன்ஸ்டெட் ஏற்கனவே அரே 1க்கு ஒரு செட் ஆஃப் மெமரி லொகேஷன்ஸ் அலோகேட் ஆயிருக்குல்ல, அந்த மெமரி லொகேஷன்ஸ்க்கு ஒரு புது ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா அரே அண்டர்ஸ்கோர் 2 அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரே காப்பி ஒரே ஆப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு ரெஃபரன்ஸ் அல்லது ரெண்டு நேம்ஸ் மட்டும் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரே ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆப்ஜெக்ட் அரே அண்டர்ஸ்கோர் 2க்கு என்ன ஐடி இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஐடி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஐடி ஆஃப் அரே அண்டர்ஸ்கோர் 2.
ஸோ இப்போ இதனுடைய ஐடியை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க ரெண்டுக்குமே ஒரே ஐடி தான். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரே ஆப்ஜெக்ட் தான் இருக்கு. ஒரே ஆப்ஜெக்ட்டுக்கு 2 ரெஃபரன்ஸ். ஸோ அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டோட ஐடியை தான் நீங்க அரே 1 யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணாலும், அரே 2 யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஈக்குவல்ஸ் டு ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு அரே இன்னொரு அரேக்கு காப்பி பண்ணும்போது, புதுசா ஒரு ஃப்ரெஷ் காப்பி கிரியேட் ஆகுறதுக்கு பதிலா, ஏற்கனவே இருக்கக்கூடிய காப்பிக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் நினைச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ரெண்டையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் array underscore 1 then print array underscore 2 array underscore 2. ஸோ இந்த ரெண்டு அரே ஒரு முறை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே கண்டென்ட் தான் ரெண்டு அரேலையும் இருக்கு. அதாவது ஒரே ஆப்ஜெக்ட் தான் நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு நேம் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். அதனால ஒரே கண்டென்ட் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ ஒரு அரேயை இன்னொரு அரேக்கு அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி காப்பி பண்ணும்போது ரெண்டு அரேயுமே ரெண்டு நேமுமே ஒரே ஆப்ஜெக்ட்டை பாயிண்ட் பண்றதுனால நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் வழியா பண்ற எந்த மாடிஃபிகேஷனும் இன்னொரு ரெஃபரன்ஸ்க்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அரே 1 வழியா நீங்க பண்ற அந்த மாடிஃபிகேஷன் அரே 2ல தெரியும். அரே 2 வழியா பண்ற மாடிஃபிகேஷன் அரே 1ல தெரியும். ஒரு சின்ன சாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அரே அண்டர்ஸ்கோர் 2. ஸோ இது புதுசா கிரியேட் ஆகிற காப்பி. இதுல ஏற்கனவே இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 அப்படிங்கிற வேல்யூ இதுல இருக்கு, இண்டெக்ஸ் வந்து 2ல இருக்கு. ஸோ இந்த இண்டெக்ஸ் 2ல இருக்கிற அந்த 3ங்கிற வேல்யூக்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு புது வேல்யூ கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 6 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ கொடுத்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா print array underscore 2. இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா array underscore 2ல தான் நான் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய தேர்ட் எலமெண்ட் 6ஆ கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ பாருங்க தேர்ட் எலமெண்ட் 6ஆ கன்வெர்ட் ஆயிருக்கு, அது டிஸ்பிளே ஆயிடுச்சு. பட் இப்போ நான் என்ன பண்றேன்னா array 1 பிரிண்ட் பண்றேன். ஸோ print of array underscore 1. ஸோ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேஞ்ச் நீங்க array underscore 2ல பண்ண அந்த சேஞ்ச் array underscore 1லயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரே ஆப்ஜெக்ட் தான் அரே 1 அரே 2 ரெண்டு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு அரே இன்னொரு அரேக்கு காப்பி பண்ணும்போது நடக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ். ஸோ இப்போ அடுத்த ஸ்கீமை பார்க்கலாம். அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஷாலோ காப்பி அப்படிங்கிற மெத்தட். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பையில் இருக்கக்கூடிய வியூ அப்படிங்கிற ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு காப்பி கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்படி காப்பி கிரியேட் பண்ணும்போது அந்த புதுசா கிரியேட் ஆகக்கூடிய அந்த காப்பியை நம்ம ஷாலோ காப்பி அப்படின்னு சொல்றோம். இப்போ ஷாலோ காப்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு அரேயை இன்னொரு அரேக்கு காப்பி பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் புது ரெஃபரன்சஸ் ஏற்கனவே உங்களுடைய அரேல ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு மெம்பர் லொகேஷன்ஸ் ஒரு அலோகேட் ஆயிருக்கும். அந்த மெம்பர் லொகேஷனுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா? உங்களுடைய ஹோல் அரேக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகிருக்கிற மாதிரி உங்களுடைய இண்டிவிஜுவல் அரே எலமெண்ட்ஸுக்கு ஒரு மெம்பர் லொகேஷன் அலோகேட் ஆயிருக்கும், அதாவது ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். அந்த ரெஃபரன்சஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே இன்னொரு அரேக்குள்ள காப்பி பண்றது தான் ஆக்சுவலா வந்து ஷாலோ காப்பி. அதாவது புதுசா ஒரு செட் ஆஃப் மெம்பர் லொகேஷன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு பதிலா அல்லது அலோகேட் ஆகிறதுக்கு பதிலா ஏற்கனவே அலோகேட் ஆகிருக்கிற அந்த மெம்பர் லொகேஷன்ஸுடைய ரெஃபரன்சஸ் பழையபடி இன்னொரு அரேல காப்பி பண்ணி ஒரு செட் ஆஃப் காப்பி ஆஃப் ரெஃபரன்சஸ் கிரியேட் பண்றோம். அதாவது ரெஃபரன்சஸோட காப்பி உங்களுடைய அரேல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸோட ரெஃபரன்சஸ்க்கு காப்பி கிரியேட் பண்றது தான் ஆக்சுவலா வந்து ஷாலோ காப்பி அப்படின்னு சொல்றோம். ஸோ புதுசா ஒரு செட் ஆஃப் மெம்பர் லொகேஷன்ஸ் உங்களுடைய அரேக்கு கிரியேட் ஆகாது. அதுக்கு பதிலா ஏற்கனவே கிரியேட் ஆகிருக்கக்கூடிய அல்லது ஏற்கனவே அலோகேட் ஆகிருக்கக்கூடிய மெம்பர் லொகேஷன்ஸ் உடைய ரெஃபரன்சஸை இன்னொரு அரேல நீங்க என்ன பண்றீங்க காப்பி பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க ஒரிஜினல் அரேல பண்ணக்கூடிய எல்லா சேஞ்சுமே வந்து காப்பியில ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஷாலோ காப்பியை வந்து கிரியேட் பண்றதுக்கு நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வியூ அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் நம்பைல வியூ அப்படிங்கிற ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷாலோ காப்பியை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஷாலோ காப்பி கிரியேட் பண்ற சின்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஓல்ட் அரே நேம் டாட் வியூ ஃபங்க்ஷன் ஓல்ட் அரே நேம் டாட் வியூ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வியூ ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஓல்டு அரேனுடைய ரெஃபரன்சஸ் ஓல்டு அரேனுடைய ஆப்ஜெக்ட்ஸ் அதனுடைய டேட்டாவுடைய ரெஃபரன்சஸ் எல்லாத்தையும் ஒரு காப்பி எடுத்து அப்படியே புது அரேல நீங்க கிரியேட் பண்ணிக்கிற அந்த நியூ அரேங்கிற அந்த புது அரேனுடைய அரேக்குள்ள ரெஃபரன்சஸை காப்பி பண்ணிடும். இப்போ என்ன ஆகும்னா ஓல்டு அரேயும் நியூ அரேயும் அகைன் ஒரே செட் ஆஃப் மெமரி லொகேஷன்ஸ் தான் என்ன பண்ணிட்டு இருக்கும் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஷாலோ காப்பி அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு சாம்பிள் பார்க்கலாம். ஸோ இம்போர்ட் numpy as
np. ஸோ numpy யூஸ் பண்ண போறதுனால np அப்படிங்கிற அலைஸ் நேமோட numpy இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ np டாட் அரே. ஸோ அரே ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஒரு புது அரே கிரியேட் பண்றோம். ஸோ 1 2 3 4 5. ஸோ 5 எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அரேயை இந்த np.array ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட ரெஃபரன்ஸ் ரிட்டர்ன் ஆகும். அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா array_1 அப்படிங்கறத ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்முடைய புது எலிமெண்ட் பாத்தீங்கன்னா புது அரே பாத்தீங்கன்னா array_1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஒரு முறை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ print array_1. ஸோ பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு புது அரே இப்போ கிரியேட் ஆயிருக்கு. ஒரு அரே கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏற்கனவே சொல்ற சிண்டெக்ஸ் படி view ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த array_1 அப்படிங்கறத array_2ங்கிற ஒரு புது அரேக்கு நான் காப்பி பண்ண போறேன். ஸோ array_1 old அரேனுடைய நேம் டாட் தென் view. ஸோ view ஃபங்க்ஷன், இந்த view ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண வேணாம். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து array_1 அப்படிங்கிறது யூஸ் பண்ணி கால் பண்ணிருக்கிறதுனால array_1 எலிமெண்ட்ஸ் என்னுடைய ரெஃபரன்சஸ் எல்லாமே அப்படியே array_2 அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு காப்பி ஆயிடும். ஸோ இப்போ array_1 அப்படிங்கிறதுடைய ரெஃபரன்சஸ் எல்லாமே array_2ல இருக்கு. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா print of array_2 பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே செட் ஆஃப் மெம்பர் லொகேஷன்ஸ் தான் ரெண்டுக்குமே. அதாவது ஒரே காப்பி தான், பட் ரெண்டு செட் ஆஃப் ரெஃபரன்சஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே கண்டென்ட் தான். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வியூ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஷாலோ காப்பி கிரியேட் பண்ணும்போது இந்த ஷாலோ காப்பிங்கிறது ஒரு புது காப்பி இல்லை, பட் ஏற்கனவே இருக்கக்கூடிய காப்பிக்கு இன்னொரு செட் ஆஃப் ரெஃபரன்சஸ் அப்படிங்கிறதுனால நீங்க என்னென்ன சேஞ்சஸ் வந்து அரே 2ல பண்றீங்களோ அது எல்லாமே அரே 1ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அல்லது என்னென்ன சேஞ்சஸ் அரே 1ல பண்றீங்களோ அது எல்லாமே அரே 2ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் array_1 ஆஃப். ஸோ இந்த சேஞ்ச் பார்த்தீங்கன்னா அகெயின் ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் எலமெண்ட் இண்டெக்ஸ் 2ல இருக்கக்கூடிய தேர்ட் எலமெண்ட்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு புது வேல்யூ கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 10 அப்படின்னு ஒரு புது வேல்யூ கொடுக்குறேன். இப்போ அரே 1ல நான் வந்து பண்றது ஒரிஜினல் காப்பில நான் பண்ற சேஞ்ச் வந்து இப்போ அரே 2ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இதை முதல்ல அரே 1 பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ print of array_1. இப்போ பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஸோ array_1ல இப்போ என்ன இருக்கு அப்படின்னா நம்ம பண்ண அந்த மாடிஃபிகேஷன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. பட் இந்த சேஞ்ச் array_2லயும் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரே காப்பியை தான் நம்ம மாடிஃபை பண்றதுனால நீங்க array_2 யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணும்போது ஏற்கனவே array_1 யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண அல்லது மாடிஃபை பண்ண அந்த அரே தான் array_2 ஆக்சஸ் பண்ணும். ஸோ இப்போ பாருங்க இந்த சேஞ்ச் வந்து array_2 யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கும். ஸோ ஷாலோ காப்பி அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கிரியேட் ஆகக்கூடிய ஒரு காப்பிக்கு நீங்க புதுசாக கிரியேட் பண்ற ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ற ஒரு ஸ்கீமை தான் நம்ம என்ன பண்றோம் ஷாலோ காப்பி. பட் அங்க வந்து உங்களுடைய அரேக்கு மொத்தமா ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். இங்க ஷாலோ காப்பில உங்களுடைய டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் உங்க அரேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். அது வந்து அப்படியே என்ன ஆகும்னா காப்பி ஆகும். ஸோ இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஷாலோ காப்பி அப்படின்னு சொல்றோம். இப்போ அடுத்த ஸ்கீம் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா டீப் காப்பி அப்படின்னு சொல்றோம். டீப் காப்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுடைய அரேல இருக்கு. நீங்க டீப் காப்பி கிரியேட் பண்ணும்போது ஒரு புது செட் ஆஃப் எலிமெண்ட்ஸோட ஒரு அரே கிரியேட் ஆகும். அந்த புது அரேக்கும் ஒரு செட் ஆஃப் மெமரி லொகேஷன்ஸ் அலோகேட் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு ஸ்கீம்லையும் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணாலும் அல்லது ஷாலோ காப்பி வியூ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணாலும் ரெண்டுக்குமே ஏற்கனவே இருக்கக்கூடிய மெமரி லொகேஷனுக்கு தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு காப்பிக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகுது. பட் ஆனால் டீப் காப்பியை பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு காப்பியே கிரியேட் ஆகுது அப்படின்னா புதுசா ஒரு செட் ஆஃப் மெமரி லொகேஷன்ஸ் புது அரேக்கு அலோகேட் ஆயிடும். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது டீப் காப்பி அப்படின்னு சொல்றோம். ஸோ ரெண்டும் வேற என்டிட்டிஸ். இப்போ ஒரிஜினல் அரேங்கிறதும் டூப்ளிகேட் அரே அல்லது காப்பி அப்படிங்கிறதும் ரெண்டு வேற என்டிட்டிஸ். ஸோ ஒரிஜினல் அரேல நீங்க பண்ணக்கூடிய எந்த சேஞ்சும் வந்து டூப்ளிகேட் அரேல ரிஃப்ளெக்ட் ஆகாது, அல்லது டூப்ளிகேட்ல பண்ணக்கூடிய எந்த சேஞ்சும் ஒரிஜினல் அரேல ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ டீப் காப்பி கிரியேட் பண்றதுக்கு நம்பைல காப்பி அப்படிங்கிற ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த காப்பி அப்படிங்கிற பில்ட்-இன் ஃபங்க்ஷன் எந்த அரேனுடைய காப்பி நீங்க கிரியேட் பண்றீங்களோ அந்த அரேனுடைய நேம் டாட் அப்புறம் காப்பி அப்படின்னு கால் பண்ணி இது என்ன பண்ணணும்னா ஒரு புது செட் ஆஃப் மெமரி லொகேஷன்ஸ் அலோகேட் பண்ணி ஒரு புது காப்பியை கிரியேட் பண்ணி அந்த புது செட் ஆஃப் மெமரி லொகேஷன்ஸ்க்கு ஒரு ரெஃபரன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும்.
அதை நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு அரே நேம்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு சாம்பிள் பார்க்கலாம். import numpy as np. ஸோ numpy பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அரே ஃபங்க்ஷன். ஸோ numpy np.array. ஸோ numpy உடைய அரே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 1, 2, 3, 4, 5 5 எலிமெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு அரே நம்ம கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்ணி அதை என்ன பண்றோம் அப்படின்னா நாம ரிட்டர்ன் பண்றோம். இப்போ அதை வந்து ஒரு அரே நேம்ல ஸ்டோர் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் அரே அண்டர்ஸ்கோர் 1. இப்போ இது ஒரு முறை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் அரே அண்டர்ஸ்கோர் 1. ஸோ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அரே கிரியேட் ஆயிருச்சு. இப்போ இந்த அரேக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆயிருக்கும். ஏன்னா இந்த அரேங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால இந்த அரேக்கு வந்து ஒரு ஐடி கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த அரேனுடைய ஐடி நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஐடி ஆஃப் அரேனுடைய நேம் அரே அண்டர்ஸ்கோர் 1. ஸோ இப்போ இந்த அரேனுடைய ஐடியை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இந்த ஆப்ஜெக்ட் ஐடியை பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து சிஸ்டம் டிஃபைன் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி. இப்போ நாம காப்பி பண்ண போறோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டீப் காப்பி கிரியேட் பண்றதுக்கு காப்பி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணணும். ஸோ ஓல்டு அரேனுடைய நேம். ஸோ ஓல்டு அரேனுடைய நேம் இஸ் அரே அண்டர்ஸ்கோர் 1. அரே அண்டர்ஸ்கோர் 1 டாட் இது ஓல்டு அரேனுடைய நேம் காப்பி ஃபங்க்ஷன். ஸோ காப்பி. ஸோ காப்பி பண்ணதுக்கு அப்புறமா இந்த காப்பி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற அந்த அரேனுடைய கண்டென்ட் எடுத்து ஒரு புது செட் ஆஃப் மெமரி லொகேஷன்ஸ்ல அலோகேட் பண்ணிக்கிட்டு அதில் ஸ்டோர் பண்ணிட்டு அந்த புது மெமரி லொகேஷனுக்கு ஒரு ரெஃபரன்ஸை கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை நாம என்ன பண்றோம் அப்படின்னா இன்னொரு அரே நேம்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ அரே அண்டர்ஸ்கோர் 2 ஈக்குவல் டு அரே அண்டர்ஸ்கோர் 1 டாட் காப்பி. இப்போ ஒரு டீப் காப்பி கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது அரே அண்டர்ஸ்கோர் 2ங்கிறது ஒரு புது காப்பி. கம்ப்ளீட்டா ஒரு புது செட் ஆஃப் மெமரி லொகேஷன்ஸோட கிரியேட் ஆகக்கூடிய ஒரு புது காப்பி. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை ஒரு முறை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் அரே அண்டர்ஸ்கோர் 2. ஸோ பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது பாருங்க ஏற்கனவே அரே அண்டர்ஸ்கோர் 1 கிரியேட் ஆயிருக்கு. 1 2 3 4 5 அப்படிங்கிற கண்டென்ட்டோட. அப்புறமா அரே அண்டர்ஸ்கோர் 1 உடைய ஐடி ஏற்கனவே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அது ரிட்டர்ன் ஆயிருக்கு. இப்போ அரே அண்டர்ஸ்கோர் 2 அப்படிங்கிற ஒரு புது காப்பி கிரியேட் ஆயிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு வேற வேற காப்பி அப்படிங்கிறதுனால ரெண்டு வேற வேற ஆப்ஜெக்ட். மெமரியில ரெண்டு டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ்ல அல்லது ஏரியாஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்கக்கூடிய ரெண்டு டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா புதுசா கிரியேட் ஆயிருக்கக்கூடிய அந்த அரேக்கு ஒரு ஐடி புதுசா கிரியேட் ஆயிருக்கும், அலோகேட் ஆயிருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ print of id of array underscore 2. ஸோ நாம என்ன பண்றோம் அப்படின்னா array underscore 2 னுடைய ஐடியை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ பாருங்க array underscore 1 னுடைய ஐடி இது, array underscore 2 னுடைய ஐடி இது. ஸோ ரெண்டும் வேற வேற ஐடி. ஸோ ரெண்டும் வேற வேற ஐடினா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ரெண்டு அரேயும் வேற வேற ஆப்ஜெக்ட்ஸா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ மெமரியில வேற வேற லொகேஷன்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்க அரே 1ல ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய எந்த சேஞ்சும் அரே 2ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. அல்லது அரே 2ல பண்ணக்கூடிய எந்த சேஞ்சும் அரே 1ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அரே அண்டர்ஸ்கோர் 1. ஸோ ஒரிஜினல் அரேல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 அப்படிங்கிற எலமெண்ட் 4th இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த 5 அப்படிங்கிற எலமெண்ட்டை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 6 அப்படின்னு மாத்திக்கிறேன். சரிங்களா? ஸோ 5 அப்படிங்கிற இண்டெக்ஸ் இருக்கிற அந்த எலமெண்ட் எடுத்து நான் 6 அப்படின்னு மாத்திக்கிறேன். ஸோ 5ங்கிற எலமெண்ட் எங்க இருக்கு அப்படின்னா 4 அப்படிங்கிற இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ 4 அப்படிங்கிற இண்டெக்ஸ் இருக்கிற எலமெண்ட் எடுத்து நான் என்ன பண்றேன் 6 அப்படின்னு மாத்திக்கிறேன். இப்போ நம்ம அதில் என்ன பண்றேன் அப்படின்னா அரே 1 பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். நான் வந்து ஏற்கனவே அரே 1ல தான் மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கேன். ஸோ கண்டிப்பா அரே 1ல தான் அந்த சேஞ்ச் வந்து அரே 1ல அந்த சேஞ்ச் கண்டிப்பா நடந்திருக்கும். ஸோ ரன். ஸோ இப்போ பாருங்க அரே 1 வந்து பிரிண்ட் பண்ணும்போது அந்த நம்ம கடைசியா ஆட் பண்ண 6 அப்படிங்கிற வேல்யூ அப்டேட் ஆன வேல்யூ வந்து இப்போ வந்துருச்சு, பிரிண்ட் ஆயிருச்சு. இப்போ இந்த சேஞ்ச் வந்து அரே 2ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் அரே அண்டர்ஸ்கோர் 2. இப்போ பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஸோ அரே அண்டர்ஸ்கோர் 2 வந்து அப்படியே தான் இருக்கு. அதுல எந்த சேஞ்சும் இல்லை. ஏன் அப்படின்னா டீப் காப்பி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஒரு ஃப்ரெஷ் புது காப்பி ஆஃப் அரே. ஸோ ஏற்கனவே கிரியேட் ஆயிருந்த அரே மாதிரி இன்னொரு அரே ஒரு செட் ஆஃப் மெமரி லொகேஷன்ஸ்ல கிரியேட் ஆயிருக்கு. பட் கண்டென்ட் மட்டும் வேற வேற ஒரே கண்டென்ட்டா இருக்கும். பட் லேட்டர் நீங்க மாடிஃபை பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒரு காப்பியில பண்ணக்கூடிய மாடிஃபிகேஷன் இன்னொரு காப்பியில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா ரெண்டு வேற வேற என்டிட்டிஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ இது வரைக்கும் நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு அரேயை
இன்னொரு அரேக்கு எப்படி காப்பி பண்றது அப்படிங்கிறதுக்கு 3 ஸ்கீம்ஸ் பார்த்திருக்கோம். யூசிங் அசைன்மென்ட் ஆபரேட்டர், யூசிங் ஷாலோ காப்பி, அப்புறம் யூசிங் டீப் காப்பி. ஸோ 3 ஸ்கீம்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். இந்த 3 ஸ்கீம்ஸும் நம்முடைய அப்ளிகேஷன்ஸ்ல, மெஷின் லேர்னிங் அப்ளிகேஷன்ஸ்ல சம்டைம்ஸ் நமக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஹாப்பி ப்ரோக்ராமிங். தேங்க்யூ.